இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இப்போ நம்ம ரேவதியை வந்து பார்த்தீங்கன்னா கடத்துறதுக்காக முயற்சி பண்ணுறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம அதாவது அவங்களோட மகன் இருக்கான் பார்த்தீங்களா, அவரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இப்போது நம்ம ரேவதியை வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயம் நம்ம ரேவதி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க, "நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ நினச்சிட்டு இருக்க உன்னை அழிக்கிறதுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னை அழிக்கிறதுக்கு என் மகன் ஒருத்தனே போதும். அவன் உன்னை கண்டிப்பாக அழிக்கிறதுக்கு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வருவான்." அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமான டயலாக் எல்லாத்தையுமே விட்டாங்க. இது எல்லாத்தையுமே கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன கடைசியில நம்ம எஸ்எஸ்கே இருந்துகிட்டு உண்மையிலேயே நம்ம ரேவதியோட மகன், அதாவது ரேவதிக்கும் தனக்கும் பொறந்த மகன் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ரேவதி அத்தை இந்நேரம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போது நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்ததுனால இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியை பார்த்துடுறான். என்னடா இவ இங்கே இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த எஸ்எஸ்கே மட்டும் இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த தாக்ஷாயணியும் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருந்துட்டு இருக்கான். அதே சமயம் எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போது நம்ம ரேவதியை வந்து பார்த்துட்டு இறங்குறது மட்டும் இல்லாமல், "என்ன ரேவதி இன்னமும் நீ உயிரோடு தான் இருக்க போல. நீ இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலங்காலத்தில் விழுந்து செத்து போயிருப்பேன்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன்." அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, என் மகன் அதாவது நம்ம 2 பேருக்கும் பிறந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எப்படியாச்சும் இதாயிடணும் அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம மகன் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்மள வந்து சும்மா இருக்க மாட்டான். என்ன மாரி தானே இருப்பான் என்னோட மகன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமான விஷயத்த எல்லாத்தையுமே வந்து இந்த எஸ்எஸ்கே சொல்லிட்டு இருக்கான். அதாவது என் மகன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி இருந்தான் அப்படின்னா, கண்டிப்பா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு உன்ன பாலங்கணத்துலயோ, Incoming voice இல்ல call from ஏதாச்சும் Kartika. லாரிக்கு அடியிலயோ, எதுலயோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து சாகடிச்சிருப்பானே. அப்படி இப்படின்ற மாரி Incoming வந்து voice சொல்லிட்டு call from இருக்கும்போது, Kartika. நம்ம அதாவது என்னோட மகன், அதாவது நம்ம மகன்னு சொல்லிட்டு வந்து சொல்லாதீங்க. அவன் வந்து Incoming என்னோட voice call மகன். from என்னோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அழிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம, இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் உன்ன நெருங்கிட்டான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கௌதம் அப்படின்ற ஒரு வார்த்தைய எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல்ல நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க பேர சொன்னது தான் மிகப்பெரிய தப்பு. எஸ்எஸ்கேவும் அந்த தாக்ஷாயணி வந்துட்டு அப்போ கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கௌதம் தான் நான் பெத்த மகனா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதம அழிக்கிறதுக்காக ரேவதிய கிட்னாப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கைய புடிச்சு இழுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "கார்ல ஏறு, ஒழுங்கு மரியாதையா ஏறு" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க அதாவது ரேவதி இருந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவை வந்து உதறி தள்ளிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அதே சமயம் இப்போது நம்ம ரேவதி வந்து எஸ்கேப் ஆகி ஓடி வரும்போது நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறாங்க இலக்கியா. பார்த்துட்டு, "என்னத்த எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடி வரீங்க? அவன் ஏற்கனவே உங்களுக்கு வந்து தெரியுமா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நம்ம இலக்கியா கிட்டேயும் விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ரேவதியே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட இலக்கியாவுக்கும் பயங்கரமா அதிர்ச்சியாக போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.